கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு பாரம்பரிய கதை ஒன்று உண்டு. உலகத்தில் உள்ள விலையேற பெற்ற பொருள் ஒன்றை எடுத்து கொண்டு வரும்படி தூதன் ஒருவன் அனுப்பப்பட்டான். அவன் ஒவ்வொரு நாடாக சுற்றி திரிந்து விலையேற பெற்ற பொருளை தேடினான். ஒரு இடத்தில் ஒளி வீசும் பொற்கிரீடம் ஒன்றை கண்டான். இதற்கு பூமியில் தான் மதிப்பு, பரலோக மகிமைக்கு முன் இதை எப்படி எடுத்து செல்வது? இன்னும் பல இடங்கள் சுற்றி திரிந்து ஓரிடத்தில் வைர குவியலை கண்டான். ஆனால் அவையெல்லாம் பரலோகத்தில் வெறும் விளையாட்டு பொருளே என்பதை உணர்ந்து அதையும் அசட்டை செய்தான். தேடி தேடி அழுத்து போனான். பூமியிலே விலையேற பெற்றது என்ன? தன் மூளையை குழப்பிக் கொண்டான். அங்கே ஒரு மூலையில் மனம் திரும்பும் பாவியின் அழுகுரல் அவனுக்கு கேட்டது. அவனை தொடர்ந்து பிடித்த தெய்வீக அன்பை கண்டுபிடித்தான். கல்வாரி அன்பு அவன் உள்ளத்தை நிரப்ப, அந்த அன்பின் பெருவெள்ளத்தை தாங்க இயலாது அவனது சிறு உள்ளம் நன்றியால் நிரம்பி ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. தன் கரங்களில் அந்த கண்ணீர் துளிகளை ஆவலோடு சேகரித்தான் அந்த தூதன். ஆம், தெய்வ சமூகத்தில் மனம் திரும்பும் பாவியின் கண்ணீரை விட விலையேற பெற்றது எதுவும் இல்லை. இதைத்தான் லூக்கா 15:7 சொல்லுகிறது. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் இந்த பூமியிலே எவற்றை சேர்த்து வைக்கிறீர்களோ எல்லாம் பிரயோஜனமற்றது. மனம் திரும்புங்கள். மனம் திரும்பாமல் இருக்கிறவர்களுக்காக உங்கள் கண்ணீரை சிந்துங்கள். அப்படி நீங்கள் கண்ணீர் சிந்துகிற அந்த கண்ணீர் துளிகள் ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்றதா இருக்கிறது. மற்றவர்கள் மனம் திரும்புவதற்காக ஜெபிக்கிற உங்களை அவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பது நிச்சயம். தேவ ஜனமே, இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. எப்படி சேர்க்க முடியும்? நம்முடைய முழங்கால் மூலமாய், நம்முடைய கண்ணீர் துளிகள் மூலமாய், நாம் அனுதினமும் மனம் திரும்புகிறதின் மூலமாய் தான் அங்கே நாம் பொருட்களை சம்பாதிக்க முடியும். ஆகவே பரலோகத்தில் விலையேற பெற்றதை சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் அது பூலோகத்தில் உள்ள பொருட்கள. ஜெபமும் கண்ணீரும் வேத வாசிப்பும் முழங்காலில் நிற்பதும் அவரோடு நேரம் செலவிடுவதும் தான் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.